திரைப்பட இயக்குனர் அந்நடிகர் தங்கர் பச்சனுடைய மகன் விஜய் திருமணம் இன்னைக்கு திருப்பதியில் நடந்திருக்கு. இந்த திருமணத்துல முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட்டு ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தங்கர் பச்சன் அரசியல் தலைவர்களையும் திரையுலக பிரபலங்களையும் நேர்ல சந்திச்சு திருமண அழைப்புதல வழங்கிட்டு வந்தாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாரு. குடும்பத்தினர், நெருங்கிய உறவினர்கள், அந்நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட இந்த நிகழ்வு எளிமையா திருப்பதியில் நடந்திருக்கு. அதுவும் தமிழ் மரபுகளையும் பண்பாட்டையும் மையமா கொண்டிருக்கு. சமஸ்கிருத வேத மந்திரங்களுக்கு பதிலா முழுக்க முழுக்க தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட்டிருக்கு. இந்த முயற்சிக்கு திருமணத்துல கலந்து கொண்டவங்க பலருமே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. மணமக்களை மனதார வாழ்த்தியும் இருக்காங்க. தமிழ் பண்பாட்டை முன்னெடுத்த இந்த தனித்துவமான அணுகுமுறை பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தங்கர் பச்சன் அவர்கள் தமிழ் சினிமாவில் தனித்துவமான படைப்பாளியில ஒருத்தரா இருக்காரு. பார்த்திபன் நடித்த அழகி படத்தின் மூலமா தான் இயக்குனரா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. சொல்ல மறந்த கதை, பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, அம்மாவின் கைபேசி போன்ற சமூக உணர்வுள்ள பல வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. சிதம்பரத்தில் ஒரு அப்பா சமயம் என்ற படத்துல ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்நிலைதான் தங்கர் பச்சனுடைய மகனான விஜய் 2022 டக்கு முக்கு டிக்கு தாளம் படத்தின் மூலமா ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இந்த படம் பெரிய அளவுல வெற்றி பெறனாலும் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழால பல பிரபலங்களும் கலந்து கொண்டதுனாலேயே பலருடைய கவனத்தையும் பெற்றுச்சு. இந்நிலைதான் விஜித்க்கு தமிழ் மந்திரங்களுடன் எளிமையா நடந்த இந்த திருமணம் சோஷியல் மீடியால பலருடைய பாராட்டுகளையும் பெற்று வருது. மேலும் இந்த புதுமண தம்பதிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.